Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான டெக்னிக்ல வந்து நான் குர்த்தி வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். இது அம்பர்லா குர்த்தி தான். அம்பர்லா சுடிதார்னு சொல்லலாம். அந்த கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அப்படினா அந்த மாடல் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்றேன். எப்படி வரும்னு சொல்லிட்டு வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன மாதிரி மாடல்ல நான் தைக்க போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்றேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு இந்த டைப்ல. இந்த டைப்ல என்கிட்ட ஒண்ணே ஒன்னு. இது வந்து கொஞ்சம் பயங்கர லுக்கா இருக்கும் இந்த சுடி. நீ தைக்க போறது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி தான் फ्रेंड्स இப்ப தைச்சிருக்கேன். கீழ் பார்ட் தைச்சிட்டேன். கீழ் பார்ட் மட்டும் நீ காட்டும்போது ஒரு மாதிரி இருக்குது. இது மேல் டாப் சரியா? இப்ப லைனிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். லைனிங் வச்சு தான் தைக்க முடியும் இத. அதனால லைனிங் எல்லாம் வச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன். சரி காட்டிடு எதுக்கும் ஆசையை கெடுப்பானே காட்டு. என்னப்பா எல்லாம் ஒன்னா தானப்பா வரும். உனக்கு இருக்கே பத்தியா உனக்கு. இதுதான் फ्रेंड्स கீழ் பார்ட். பாவாடை மாதிரி இருக்கும் இப்படி. ஓகேவா? இது இப்படி தைச்சு போடும்போது வந்துரும் பத்தியா? என் ஊசி கீழே வந்துச்சு. இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பார்க்கும்போது நல்லா இல்லை. ஏன்னா மேலே பச்சை கலர் சிவப்பு கலர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது நல்லா தான் இருக்கும் சரியா? நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணுறோம், போட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம அவுட்டிங் போகும்போது நாளைக்கு இதுதான் போட்டு போகும்போது போட்டுன்னு வர போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு அடுத்தது கடன் வேலையை பார்க்கலாம். இது ஈஸி தான். கட்டிங்கும் ஈஸி தான், ஸ்டிச்சிங்கும் ஈஸி தான். சரி பாப்போம். இது முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் செய்யறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. என்னப்பா இப்போ காலையில் நான் இப்போ கேட்டப்பா எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுவேன் அப்படின்னு. சீக்கிரம் முடிச்சிடுவேன் தான். ஆனால் வந்து என்னன்னா என்ன சொல்றது, இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதுதான். இது வந்து கோண பின்னு நம்ம அறுத்தா கூட நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும் அவ்வளோதான். எதுக்குப்பா இவ்வளோ துணி வாங்கிட்டு வந்திருக்க? 3 மீட்டர் கீழேக்கும் வேணும்ல, கீழேக்கும் வேணும், மேலே ப்ளவுஸுக்கும் வேணும்ல. மொத்தத்தில் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தே 1000 ரூபா வந்துடும். ஆமாம். என்ன இதெல்லாம் யாரு காந்தி கணக்கையா போவோம்? 1000 ரூபா வந்துடும். தச்சு முடிச்சா அது 4000 ரூபா சுடி மாதிரி இருக்குமா? டாப் மாதிரி தெரியுமா? தெரியணும், தெரிய வைக்கணும், அவ்வளோதான். தெரிய வை பார்ப்போம். அப்படி நீ தெரிய வச்சிட்டீங்கன்னா நீ பெரிய ஆள்ப்பா. அழகா 1000 ரூபா செலவு பண்ணி மெட்டீரியலாக எடுத்துன்னு வந்துட்டு நீயே கிரின்னு தச்சு நீயே போட்டுக்கலாம். ஆமாம். ஓகே, நவ் திஸ் இஸ் ஃபார் மீ. என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணு இப்போ வேலையை. டாக்டர் ஸ்டிச்சர். எஸ். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இது வந்து மேல் பார்ட். எதுக்கு இத்தனை கோடு நடுவில் போட்டுக்கிறீங்க? எது இத்தனை கோடு போட்டிருக்கீங்களா? அது காரணம் என்ன? காரணம் வந்து எல்லாமே அப்பயும் வரையறது தான். அந்த வரைஞ்சாதான் நமக்கு அது கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா அது கரெக்டாக வராது. உங்களோட ரகசிய கோடுகள்லாம் இதில் இருக்குதே, பரவாயில்லையா? ரகசிய கோடுகள் இல்லை, அளவுகளா இதெல்லாம்? அளவுகள். அப்போ இது தெரிஞ்சா பரவாயில்லையா? என்னோட அளவுகள் தான். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க பாவம். எனக்கு ஏதாவது அவங்க ட்ரெஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. சரி, கோண பின்னெல்லாம் வெட்டிடாத, ஒழுங்கா வெட்டு. இப்போ இது வெட்டியாச்சா? ரொம்ப இப்போ நீ தைக்கிறதுலே இது வரைக்கும் நீ தைச்சதுலேயே பெஸ்ட் குவாலிட்டி இது சுடிதாரு. அதனால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி தைக்கி. ஓகே, இப்போ வந்து எதுனா இது முன்னாடி பின்னாடி தச்சுட்டுனா மேல் பார்ட் என்னமோ பண்ண போறேன். நானும் காமிச்சினே இருந்தால் கட்சி வரைக்கும் வாய் தான் பேசுதே தவிர்த்து கை வேலை செய்யல. மூடி வச்சுட்டா டப்புக்குன்னு. அப்பா இதில் நீ எதுவும் டிசைன்லாம் கொடுக்க முடியாதப்பா. இந்த மெட்டீரியலில் ஃபுல்லாகவே டிசைன் மாதிரி தானே இருக்குது, பிரிண்டட் மாதிரி தானே இருக்குது. பிரிண்டட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோயேன். இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோயேன். இது என்ன அது ப்ளவுஸா? மேலேயா? மேலே. இதுக்கப்புறம் தான் நம்ம அதை அட்டாச் பண்ணணும் அந்த பாவாடையை. ஓ, இது வந்து இது லைனிங் கிளாத் மேலே இதை வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு பேக்கு என்ன பண்ணுறது, ஃப்ரண்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பேக்ல எப்பயுமே வந்து யூ கட் தான். ஓகேவா? ஃப்ரண்ட்ல தான் யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். யூ கட்டே வச்சிடலாமா இல்ல போட் நெக்கே வச்சிடு? அதே வச்சிடு. சரி ஓகே. இதுக்கப்புறம் இதில் வந்து 3 இன்ச்சு பேக் வந்து ரொம்ப இறக்க வேணாம் எனக்கு. ஐ டோன்ட் லைக் இறக்கா. சரியா? இங்கே என்னோட இது மார்க்கர். வெர் இஸ் மை மார்க்கர்? மார்க்கர் அடிக்கடி காணாமல் போயிடுது. 3 வச்சா போதுமா 2.5 வச்சா போதுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சிருக்கா? முன்னாடி 3 வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ 2.5 வை. 2.5 வச்சு பார்ப்போமா? சரி ஓகே. 2.5யா? இப்போ இதுலேருந்து 2.5 2.5 தான் இதையும் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நெக்கு கொஞ்சம் லூஸ் அடிக்குது. அதனால் இது ரிசர்ச் பண்ணின்னு இருக்கேன். அதில்
ரிசர்ச்சுக்கு இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் தான் பண்ணணுமா நீனு? இல்லைப்பா அப்படி கிடையாதுப்பா. ஏன்னா சரி பண்ணி முடி, தைச்ச உடனே தைக்கும் போது பார்க்கலாம். பேபிமா ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா ஸ்டார்ட் பண்ணிச்சேன். கொஞ்சம் இது கொஞ்சம் டஃப்பான வேலை தான். ஏன்? லைனிங் கிளாத்தோட வச்சு தைக்கிறேன். வழுக்குது, 2 துணியுமே கட 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 கடன்னு வழுக்குது. நான் என்ன பண்ணுவேன் நீ ஏன் சொல்ல? இது என்ன பேக்கா? வழுக்குன்னு வழுக்குது. ஆமாம், இது சாரீ தானே? இது காசு கொடுத்து வாங்கின ஒரு முழு சாரீ, வேற லெவல் சூப்பர் சாரீ, அப்படியே இப்போ சுடிதாராக மாற்றுது. இப்படியெல்லாம் வந்து தைச்சாதான் நான் ஒரு நல்ல டெய்லர் ஆக முடியும். அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், 100 ரூபா சாரீ இருக்குது பார்த்தியா, அதை வாங்கிட்டு வந்து தைக்கணும். ஆனால் இது நல்லா இப்போ நீ சுடிதார் டாப் நல்லா தான் தைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் இப்போ நீ ஆசைப்பட்டுருக்கிறது பேராசை. அது என்ன ட்ரெஸ்ஸு, அது என்ன மெட்டீரியல், அது என்ன கிளாத்து தச்சுட்டேனா. இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு திருப்பணும். புரியுதா? இது வந்து உனக்கு இம்மிடியட்டாக பேராசை வந்துருச்சு. அம்பர்லா கட்டு இல்லாமல் அது அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியே வேறு. அதே மாதிரி அது அது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்டுன்ற மாதிரி தான் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு. பாரு, ட்ரை பண்ணி வந்துச்சு இல்லை, அதுதான் எனக்கு முக்கியம். அந்த ஃபினிஷிங் நீ ஃபினிஷிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணுருவேன், ஆனாலும் அது லுக் வராது. ஏன்னா அது ரெடிமேட், அது மெட்டீரியல் வேறு, இது வேறு. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்படி கட் பண்ணிட்டு இப்போ திருப்பணும். நம்ம இதை கட் பண்ணிட்டு திருப்பணும். கட் பண்ணு என்னது பாது? இப்போ கட் பண்ணி திருப்பிட்டேன் பாரு. அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சா? இதுக்கு மேலே இது நெக்கு, பேக் நெக்கு. இதுக்கு மேலே ஒரு தையல் இப்போ போடணும். ஏன்? அப்போதான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஓகே ஓகே. இது ஆக்சுவலாக அயன் பண்ணி தான் போடணும். நம்மக்கிட்ட இப்போ அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இதில் மிஷினு, ஒரு இதில் அயன் பாக்ஸ்ன்னு தான் போடணும். அதனால் இப்போ செட் ஆகாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அப்படியே தைச்சிடுவோம். இருக்குன்னு தை ஃபைனலாக அயன் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமாம், ஃபைனலாக நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபினிஷிங் எப்படி வருது என்னோட குர்த்தி அப்படின்னு. இது நீ படிச்சு காட்டும் போதே தெரிஞ்சிடும். இதில் ஃப்ரண்ட்டில் நான் டிசைன் வைக்கலான்னு நினச்சேன். அதெல்லாம் வேணாம், டைம் இல்லை நம்மளுக்கு. ஆமாம், நாளைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங் போகிறோம். அதனால இது கொஞ்சம் வளைவெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் அடிக்க முடியும். இங்கெல்லாம் அவசரப்பட்டு இந்த வேலையை பார்த்துட முடியாது. நான் தைக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க, என்னத்துக்கு தைக்கிறத காட்டுங்க. நீங்கள் சும்மா நினச்சி கட் பண்ணுறேன்னு ஏதோ துணியை எடுத்து கட் பண்ணிட்டு வேற யாரையோ விட்டு தச்சு நான் தைச்சேன் அப்படின்றாங்களா? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறாங்க போல. அதனால தான் கேட்குறாங்க, நீ தைக்கிறத காட்டு முதல்ல அப்படின்ட்டு. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்கிறேன், வேற யாரும் தைக்கிறது இல்லை. இது வளைவுங்கிறதுனால நமக்கு அப்படி ஸ்லோவாக தான் வரும். ஆமாம்மா, அது நீ ஜாக் வாங்கியிருக்கலாம்ப்பா உஷா வாங்கினதுக்கு. அதுலலாம் ஒரே தையல் தான் போட முடியும். இதுலலாம் கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் டிசைனாக தையல் போடுவேன். பார்த்தியா இப்போ வந்துச்சா? வந்துச்சா ரவுண்டு? இது பேக்கு, ஓகேவா? இனி ஃப்ரண்ட்டுக்கு என்ன டிசைன் வைக்கலாம்? திருப்பி யூவே வச்சிடலாமா? போட் நெக்கே வை, நான் சொல்கிறது ஹெல்ப்போ. ஓகே. அந்த ஜாக்கு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கிர் அந்த சவுண்ட் தான் கேட்குது பற்றியில. அந்த ப்ரொஃபஷ்னல்ன்றது அது காட்டுது. இது ஆஸ் யூஷுவல் வந்து தையல் மிஷின் சவுண்டு கேட்குது, கிர 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 கிட 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 கிடன்னு. தையல் மிஷின் சவுண்டு தான் இது கேட்கும். ஆனால் இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்குது, இதில் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஏன் அதை வாங்குறாங்க? அது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு, இது டொமஸ்டிக்கு. பார்த்தியா, இந்த இதுதான் நமக்கு காண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தைக்கிறதுக்கு ஆர்வம் வந்தாலும் ஒரு எரிச்சல் வரும் பார்த்தீங்களா? அந்த எரிச்சல் இதனால தான் வரும். போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடலான்னு அப்போ தான் நமக்கு தோணும். நூல் அப்பப்போ கட்டாயினே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணால் நாளைக்கு ஊருக்கு போகிறான் டப்ப 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 டப்பன்னு புதுசு ஒன்று தட்டி எரிஞ்சு ஒரு மணி நேரத்தில் தட்டி எரிஞ்சிடலாம். கர கர கரன்னு அப்படிதான் பண்ணின்னு இருக்கேன். நாளைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு தச்சுன்னு இருக்கேன். இப்போ தச்சு நான் நாளைக்கு போட்டுன்னு போயிடுவேன். இப்போ நான் எல்போடுங்கிறனால கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும். இதே எக்ஸ்பர்ட் இருந்தேன்னா டர்ன்னு அப்படியே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். சூப்பராக தச்சு போட்டுன்னு போயினே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்லோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கட கட கடன்லாம் நமக்கு வராது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான் பேபிமா. அடி
ஆனால் இப்போ இது ஃபினிஷ் பண்ணி நீ போட்டோன்னா ஒரு 4000 ருபீஸ் சுடிதார் டாப் போடுற மாதிரி இருக்கணும். புரியுதா? தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னே தெரில. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும். ஆனால் தவறுகள் நடக்காது. என்னன்னா தவறுகள் நடக்காது, ஃபினிஷிங் இருக்காது எனக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஓரமாக அடிச்சுட்டேன்னா என் வேலை முடிஞ்சு நான் கடை அடிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துன்னு தான் நீங்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும். நான் வெற்றி நிச்சயம். இப்போ என்ன ஒர்க் நடக்குது? இதுவே த சத்தியம். இப்போ என்ன ஒர்க் நடக்குது சொல்லு. மேலே டாப்பு, இதுதான் ஃப்ரண்ட், இது பேக்கு. இன்னைக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துச்சு பாரு. இந்த இடத்துல லாக் போட்டேன். ஓ, இது காடா அடிச்சிட்டியா? கரெக்டாக வந்துச்சு இன்னைக்கு. இப்போ தெரியுதா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்துச்சு. பர்ஃபெக்டாக இருக்குதா இந்த இடத்துல பார்க்கறதுக்கு? பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பாரு கை ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். 3/4 ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். இவ்வளோ பெரிய கையாப்பா உனக்கு? இல்லை, அடிக்கணும், கொஞ்சம் துணி விட்டு தான் அடிக்கிறேன். அதனால தான் எப்படி பர்ஃபெக்டாக வந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்புறம் அந்த இது ஜாயிண்ட் அடிச்சிடுவியா? ஆமாம், லேகா மாதிரி போட்டுக்கிட்டா தேவை அவசியம் இல்லை. ஓகே, நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் அட்டாச் பண்ணேன். இங்கே அது எடு நம்பள்த. வந்துட்டேன் அட்டாச் பண்ண வந்துட்டேன். ஆனால் இது சாரியாக கட்டியிருந்தாலே வேற லெவலில் இருந்திருக்கும். இப்போ இதை நீ பிரித்து சுடிதாராக தைச்சிருக்கிற. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது மேலே, இது கீழே அப்படி வருது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, எப்படிதான் இருக்குன்னு பார்த்துருவோமே. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கு ஏன்பா பாவாடைக்கு இதுக்கு வேணாமா? எதுக்கு? இதுக்கு லைனிங் வேணாமா? எதுக்கு லைனிங் வேணாம்? இது வந்து பாவாடை மாதிரி கீழே வருது, அதுக்கு லைனிங் வேண்டியது. அதுக்கு லைனிங் இருக்கு, அங்க பாரு, கட் பண்ணி வச்சிருக்கேன்ல. அப்போ இது இன்னும் அந்த வேலையெல்லாம் வேறு இருக்குதா? ஃபர்ஸ்ட் லைனிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். வெற்றி நிச்சயம், இதுவே த சத்தியம். கொள்கை வெல்லலாம். கொள்கை வெல்வதே என் வாழ்வின் லட்சியம். ஓகே, சரி. இப்போ வந்து சும்மா ஒரு தையல் மட்டும் அடிக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு எங்கே தையல் பிடிக்கணுமோ அவங்க பிடிச்சிக்கலாம். புரியுதா? எனக்கு வந்து இங்கே வந்து எத்தனை, நான் ஒரு டுபாக்கூர் டிசைனர்ப்பா. ஏன்னா இதை வந்து தூக்கி போட்டுடுறேன். இதுதான் உன் கையோட அளவு. டிசைனருக்கு என்ன வேணும் அதில்? இல்லப்பா, இது உன் கையோட அளவு இல்ல. ஆமா, ஏதோ ஒரு ட்ரெஸ்ல இருந்து கையை வெட்டி இருக்கிற நீனு. இதை வெட்டி அப்பதான் வந்து நமக்கு பர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த பிரவுன் கலர் ட்ரெஸ்ல இருந்து கையை வெட்டிட்ட. ஆமா, அது பத்தல எனக்கு. சரி, எதுக்கு அது சும்மா வச்சுக்கிட்டே பாவம். அது வெட்டி தைச்சாலாவது நமக்கு ஏதாவது உதவுமே அப்படின்ட்டு தான். ஓகே, இதுல இருந்து அடிக்கணும் நம்ம. இப்ப சும்மா ஒரு மேல் தையல் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது பாத்துக்கலாம். எங்க பிடிக்கணும், எங்க வந்து லூஸ் அடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த நாச் போடணும். அது மட்டும்தான். எங்க வந்து தள்ளி வருது பேர். அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளமே எதுன்னா இந்த தள்ளி விழுகிறது தான். நான் ஃபஸ்ட்டு எல்போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அதனால் டர்ன்ட்டு இனிமேல் தான் அந்த வேலையெல்லாம் கற்றுக்கணும். ஃபினிஷ்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைனிங் வைக்க மறந்துட்டேன், இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தான் இருக்கு. போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? போட்டு வா. பேக்கில் திருப்பி காட்டு. அது கரெக்ட். கரெக்டாக வந்துருக்குதுப்பா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக பெல்ட் போட்டா மாதிரி, ஹிப் பெல்ட் போட்டா மாதிரி. ஓ, அப்படிதான் வச்சியா பார்டர்? இல்லை, ஆனால் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் யாரும் ஊற்று பார்த்துனுக்குறா. போட்டு வா. போட்டு வா. இப்போ போட்ட உடனே நல்லா இருக்குதுப்பா. கொஞ்சம் இந்த கை மட்டும் லூஸா இருக்கு, மற்றபடி பர்ஃபெக்டா இருக்கு. கை லூஸ்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. நெக் மத்திய கரெக்டாக வந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துச்சு. பின்னாடி திரும்ப. ஓகே, அயன் பண்ணா போதும். ஏன்னா இந்த இடம் இந்த ஹிப்ல எல்லாம் கொஞ்சம் இப்படி இதெல்லாம் அயன் பண்ணணும். கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. நான் கையில் வச்சிருக்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நீ போட்ட உடனே சூப்பராக இருக்குது. கழுத்தும் கரெக்டாக வந்துருச்சு. கையும் கழுத்து எல்லாம் கரெக்டாக வந்துச்சுல்ல. எல்லாமே பர்ஃபெக்ட். லுக்காகவும் இருக்குது. லுக்கா இருக்கு.
இதுக்கு இந்த நம்ம லெக்கின்னு அதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணாடியில் போட்டுட்டு ம்